சார் எடப்பாடி வந்து அமித்ஷா சந்திச்சுட்டு வந்தார்ல, அப்ப முகத்தை மூடிட்டு கார்ல போறாரு. அப்ப இன்னைக்கு அது பெரிய பேசு பொருளா இருக்கு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? அவர் இந்த தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர். அவர் நேரடியாக போய் அவரை சந்திக்கலாம். எதற்காக அப்படி செஞ்சார்ன்றது எங்களுக்கும் விந்தையா தான் இருக்கு. அது மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அமித்ஷா அவர்களும் பாஜகவும் ரகசியமாக வந்து சந்திங்களன்று சொல்லியிருப்பார்கள். அது போக போக உண்மை வெளியே வரும். வெளியே வந்த பேர் நான் பேசுவேன். வந்து ஆரஞ்சு பஸ், பச்சை பஸ், அந்த பஸ் எல்லாம் கிரீன் பஸ் ஓவர்டேக் பண்ணுன்னு சொல்லி உதயநிதி டெபுட்டி சிஎம் சொல்லியிருக்காரு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? இன்னைக்கு பெண்கள் வந்து மகளிர்கள் நிறைய பேர் கட்டணமில்லா பேருந்து, உரிமை பேருந்தில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆகையால் அது கட்டணம் உள்ள பேருந்துகளை விட கட்டணம் இல்லாத மகளிர் பயணம் செய்யும் பேருந்து முன்னணியில் இருக்கிறது என்றதான் அதற்கு பொருள். தொடர்ந்து வந்து சீமான் வந்து விஜய் விமர்சனம் செஞ்சுட்டே வராரு. அதை எப்படி சார் பாருங்க? அதாவது இது நாள் வரைக்கும் அவர் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணல. இப்ப கடந்த சில நாட்களாக அவர் விமர்சனம் அதிகமாயிட்டே போகுது. அவர் யாரை விமர்சனம் பண்ணல? விமர்சனம் பண்ணாதவர்கள் யாருன்னா இருக்காங்களா? தந்தை பெரியார் முதற்கொண்டு எல்லோரும் விமர்சனம் பண்றாரு. கேட்டா கருத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமைன்னு சொல்லுவாரு. அதனால விமர்சனம் பண்ணலாம். விமர்சனம் பண்ண கூடாதவர்கள் யாரும் கிடையாது. அந்த விமர்சனத்திற்கு ஒரு அளவுகள் உண்டு. அதோடு இன்னும் சரி. அதாவது இப்போ பாஜக வெளியே போன டிடிவி ஓபிஎஸ் சேர்க்கறதுக்காக முயற்சி பண்றாங்க. அது ஒருபோதும் உடைந்த கண்ணாடி ஒட்டாது, ஒட்டினாலும் கீறல் தான். தமிழ்நாட்டு மக்கள் இந்த கூட்டணி ஒவ்வாத கூட்டணி, இயற்கைக்கு எதிரான கூட்டணி என்று புரிந்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆகவே இந்த கூட்டணிக்கு யாரும் வாக்களிக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்திற்கு எதிரான கூட்டணி பாஜக அதிமுக. தேங்க்யூ.